Welcome to the sixth episode of Basics of Stock Market. Already stock marketல நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன். கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா கம்பெனி இன்வெஸ்டர்ஸோட பெனிஃபிட்காகவும் அந்த கம்பெனியோட growthக்காகவும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ். அதுல இருந்து ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், ரைட் இஷ்யூ, டிவிடெண்ட், பைபேக் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், ரைட் இஷ்யூ, டிவிடெண்ட், பைபேக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னா ஒரு கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை வந்து ஸ்பிளிட் பண்றது. உங்க ஃபேஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இப்போ வந்து 2:1 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வெப்சைட்ல நியூஸ்ல எல்லாத்துலயும் வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2:1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 2:1 தான் ஹாஃப். இப்போ வந்து உங்ககிட்ட 20 rupees இருக்கு அப்படின்னா அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து 10 rupees மாறிடும். 2:1ன்ற ரேஷியோ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து இப்படி மாற்ற முடியும்? 10 rupees இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க ஷேர் வாங்கியிருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு 20 rupees இன்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க ஷேர் வாங்கியிருப்பீங்க. அது எப்படி 10 மாறும் அப்படின்னா உங்க இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அந்த ஷேர் வந்து ரெண்டா பிரிஞ்சு 10+10 2 ஷேர் ஆயிடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து மாறிடும். பட் அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மாறிட்டு அந்த ஷேர் ப்ரைஸும் மாறிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஷேர் 20 இருக்கிற இடத்துல 2 ஷேராக ஸ்ப்ளிட் ஆகிடும். அதுதான் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட். இப்படி நடக்கிறப்ப தான் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து மாறும். ஃபேஸ் வேல்யூ வந்து பெருசாக வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. ஜஸ்ட் அது ஒரு வேல்யூ. கம்பெனியில் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் எல்லாத்தையும் வச்சு அவங்க கொடுத்துருக்க ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ வந்து 1 to 5, 10 ரேஞ்சில் இருக்கும். பாண்ட் அந்த மாதிரி போனீங்கன்னா இதை விட கூடயே வந்து ரேஞ்சில் இருக்கும். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் எப்போ நடக்குதோ அப்போ தான் அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ 10 இருக்கு அப்படின்னா அது 5 ரெடியூஸ் ஆகும். ஹாஃபாக பிரியிறப்போ இப்போ உங்ககிட்ட வந்து 200 ஷேர்ஸ் நீங்கள் வாங்குவீங்க. 20 rupees கொடுத்து வாங்குவீங்க. 4000க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் நடக்கும். 2:1ன்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா இதே இது 4:1 அந்த மாதிரிலாமும் கொடுப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 2:1ன்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 200 rupees இருக்கிறது 400 ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக மாறிடும். 200 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து 400 நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக மாறிடும். 20 rupeesலேருந்து 10 rupees ஆகிடும். உங்களுக்கு வந்து 4000. ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். அதான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இப்போ 3000 rupeesக்கு ஒரு ஷேர் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 1500க்கு கம்மி பண்ணாங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்குவாங்க. கம்மி விலையில இருக்குன்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து உள்ளே வருவாங்க. அதனால வந்து அவங்க இது கம்பெனி குரூப்க்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ்க்காண்டி தான் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து வந்து போனஸ் அப்படின்னா இந்த ரேஷியோன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. 14:30 அப்படின்னு போனஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு 30 ஷேர்ஸுக்குமே வந்து 14 ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. இப்போ வந்து உங்ககிட்ட 60 ஷேர் இருக்கு அப்படின்னா 14 + 14 28 ஷேர்ஸ் ஃப்ரீ. அதே மாதிரி 90 ஷேர்ஸ் இருக்குன்னா 28 + 14 42 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 32 அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 30 ஷேர்ஸ்க்குமே வந்து 14 ஷேர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ஷேரை வாங்கிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க. இப்போ வந்து போனஸ் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் போனஸ். நீங்கள் அதுக்குன்னு தனியாக போய் வந்து போனஸ்க்குன்னு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஷேருக்கு வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கிரெடிட் ஆகிடும் ஃப்ரீ. ஆனால் ரைட்ஸ் இஷ்யூ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து அந்த எண்ட் டேட் லாஸ்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணணும்னா உங்ககிட்ட வந்து இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ரெக்கார்ட் டேட் இருக்கும். அந்த டேட் அன்னைக்கு உங்க கையில வந்து ரெக்கார்ட் டேட்ஸ்லாம் இருக்கும். அந்த டேட் அன்னைக்கு உங்க கையில அந்த ஷேர்ஸ் இருக்கணும்.
அன்னைக்கு போய் நீங்க வாங்குனீங்க, அந்த டேட் அன்னைக்கு போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஆகாது. ஏன்னா T+2 ஹோல்டிங் இருக்கனால. ஸோ வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வச்சிருந்தா அந்த டேட் அன்னைக்கு அவங்க குடுத்திருக்க அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்க கையில ஷேர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி போனஸ், ரைட்ஸ் இஷ்யூ எல்லாத்துக்குமே எலிஜிபிளா இருப்பீங்க. இப்ப வந்து ரைட்ஸ் இஷ்யூல என்னன்னா, இந்த ஒரு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நெறைய சான்ஸ் குடுப்பாங்க. டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து அந்த ஷேர வாங்குறதுக்கு. இப்ப வந்து 5:14 அப்படின்னு ரேஷியோ குடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட 14 ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா 5 ஷேர்ஸை வந்து நீங்க டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்க்கு வந்து வாங்கலாம். இப்போ வந்து 14 ஷேர்ஸ், ஒரு ஷேர் 10 ரூபி, ஸோ 14 ஷேர்ஸ் அப்படி இருக்குன்னா அதுக்கு 5 ஷேர்ஸை வந்து நீங்க 8 ருபீஸ்ன்ற டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்க்கு வந்து நீங்க வாங்க முடியும். அதுதான் வந்து ரைட்ஸ். இப்போ 100 ஷேர்ஸ் இருக்கு, ஒரு ஷேர் 10 ருபீஸ், 100 ஷேர்ஸ் வந்து 1000 ருபீஸ்க்கு நீங்க வந்து இது பண்ணியிருக்கீங்க. உங்க ரைட் இஷ்யூல வந்து 5:14 கொடுத்துட்டாங்க அப்படின்னா 14 வந்து 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 பார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு 7க்கும் ஒவ்வொரு 5 ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப 7 5 35 ஷேர்ஸ் டோட்டலா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் 8 ருபீஸ்க்கு கிடைக்குது. இதை வந்து நீங்க வாங்குறதும் உங்க இஷ்டம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகாது. இது கம்பல்சரியோ ஆப்ளிகேஷனோ கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க அப்ளை பண்ணி ரைட்ஸ் இஷ்யூ அந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்து வந்து டிவிடெண்ட்னா வந்து ப்ராஃபிட்ஸ். ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு ஷேருக்கு 10 ருபி, 20 ருபி, 30 ருபீஸ், 5 ருபீஸ், 2 ருபீஸ் கூட வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்க டிமேட் அக்கௌண்ட்லயோ இல்லை உங்க எந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லயோ வந்து கிரெடிட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்லயே வந்து இதுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ ஷேருக்கு 2 ரூபானா 10 ஷேருக்கு 20 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இது வந்து டிவிடெண்ட். ஒரு சில கம்பெனிஸ் ப்ராஃபிட்டே இல்லாட்டியும் அவங்க கேஷ் ரிசர்வ் வச்சு கூட இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற டேட் டைமில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும், மெசேஜ் வரும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது டைரெக்டாக உங்களுடைய அமௌண்ட்டு. இவ்வளோதான். இதில் வந்து பைபேக் இருக்குது. அப்புறம் இதுலேயுமே சில விஷயங்கள்லாம் இருக்குது. ரெக்கார்ட் டேட், எக்ஸ் டேட்டு, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இதை பற்றி இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.